வீடியோ யார் நான் என் ஃபோனில் எடுக்கிறேன் அப்படி இவனை வந்தாலும் போற மாடி நீ எடுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நீ முன்ன வந்துடுங்க நான் ஒன்று இப்படிலாம் கையை அப்படியே நம்மளே தரணும் அப்படியே நம்மளே எடு மெட்ராஸ் இன்ஜினியரிங் சார்பாகவும் எம்இஐ டீமும் சார்பாகவும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மெட்ராஸ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்னுடைய நிறுவனம் வந்து 6 இடத்துல இருந்து நாங்க மரமல்ல இருந்து வரோம். நாங்க தயாரிக்கிறது உதிரி பாகங்கள் இல்ல, உயிர் பாகங்கள். அது இந்த மேலான கஸ்டமர்ஸ். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா to reduce environmental pollution by reducing energy consumption of vehicles. இவரோட டீம் மெம்பர்ஸ் facilitator ஜெய்சன் தேவராஜ், myself பி தினேஷ், myself பழனிசாமி, myself for வெங்கடேஷ், I am Kannan and J முருகன். இதோட சிஸ்டம் ஃபார் ப்ராப்ளம் கேப்சரிங். இதுல வந்து ஏப்ரல் 23 இருந்து ஜூலை 23 17 ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை நாங்க 7QC ஸ்டெப் மூலமா சால்வ் பண்ண போறோம். ப்ராப்ளம் செப்டம்பர் 1 ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். ஏமா தினேஷ் இந்த வாட்டி நாள PQCDM சொன்னதா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோமா? PQCDM தான் பண்ண போறோம். வேற என்ன இருக்கு? அதுக்கு மேல ஏதாவது இருந்தா பாக்கணுமா? மேலனா வானம் தான்ப்பா இருக்கு. நல்ல விஷயம் சொன்ன. வானம்னா நம்ம என்வைரன்மென்ட் வெச்சுக்கு தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கூடாதா? ஆமாப்பா, நம்ம EMS சப்ளாபிலிட்டி ரெஜிஸ்டர் இல்லையா, அதுல வந்து என்விரான்மெண்ட் பத்தி ஏர் லீக், ஆயில் லீக், எனர்ஜி கன்சம்ப்ஷன் இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கு. அது ஒரு சப் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சூப்பரா சொன்னீங்க சார். இதான் எங்களோட EMS அப்நார்மாலிட்டி ரெஜிஸ்டர். இதுல இருந்து நாங்க எனர்ஜி கன்சம்ப்ஷன் எடுத்திருக்கோம். இது எங்க டோட்டல் பிளான்ல உள்ள எல்லா செல்லோட எனர்ஜி கன்சம்ப்ஷன். எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பாம்பியர் செல்ல தான் அதிகமா இருக்கு. பெர் மந்த்துக்கு ஆவரேஜா 1,49,600 யூனிட்ஸ் வந்து எங்களுக்கு செலவாகுது. சராசரியா பவர் பிளான்ட் ஒரு யூனிட் பவர் உற்பத்தி பண்றது மூலமா ஆவரேஜா 0.8 kg வந்து CO2 வெளியாகுது. எங்க பிளான்ட்ல வந்து பாம்பியர் செல்ல 1,49,600 யூனிட்ஸ் பண்றோம். அதன் மூலமா 146 டன் CO2 வெளியாகுது மறைமுகமா. சிவன் ப்ராப்ளம் இதனால எனர்ஜி கன்சம்ப்ஷன் பாத்தீங்கன்னா 1,49,600 யூனிட் ஆகுது. ஒரு நாளைக்கு 5,894 யூனிட் வந்து எனர்ஜி கன்சியூம் பண்றோம். பாத்துக்கு 0.57 யூனிட் கன்சியூம் ஆகுது. இதனால எங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 146.6 டன் வந்து எமிஷன் ஆகுது CO2. எங்களுக்கு 90 கிலோ கம்ப்ரஸர், ரெண்டு கம்ப்ரஸர் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸர் 507 கசிஎம் ப்ரொடியூஸ் ஆகுது. ரெண்டு கம்ப்ரஸர் 1152 CFM. இதுல வந்து எங்களுக்கு பாம்பு கேஸ்ல பாத்தீங்கன்னா 700 CFM தான் ரேட் கன்சியூம் பண்றோம். இல்ல பேலன்ஸ் 452 CFM வந்து பேலன்ஸ் ஐடியாஸ் இருக்கு. ப்ராப்ளம் டெஃபினிஷன் என்னவா ப்ராப்ளம் நமக்கு? நம்ம எனர்ஜி அதிகமா கன்சியூம் பண்றோம். என்ன பண்ண போறோம்? பாம்பியர் செல்ல எப்ப பண்ண போறோம்? 1,49,600 யூனிட்ஸ் அதாவது தீம் டார்கெட் இல்ல நமக்கு தீம் reduce environmental pollution by reducing energy consumption of பாம்பியர் செல். எவ்வளவு டார்கெட்? 1,49,600 யூனிட்ல இருந்து 1,04,720 யூனிட் குறைக்க போறோம். எப்ப பண்ண போறோம்? ஜனவரி 24 குள்ள. இம்பாக்ட் ஆஃப் ப்ராப்ளம் இதனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னா இன்டர்னல் கஸ்டமர் லைன் ஸ்டாப் ஆகுது. அது மட்டும் இல்ல, அவுட் சோர்சிங் காஸ்ட் கூட அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மெட்டீரியல் மூவ்மென்ட் அதிகமா இருக்கு. இன்வென்டரி ஹையா இருக்கு. இதோட ஷெட்யூல் ஃபார் இம்ப்ரூவ்மென்ட், ஸ்டெப் டு டேட்டா கலெக்ஷன், இதோட ப்ராசஸ் இன்ட்ரோடக்ஷன். வாமியர் ரெண்டு ப்ரொடியூஸ் பண்றோம். வாமியர் ஒன்னு கிளேஜ் வாங்க. இதோட வாமியர்ஸோட ப்ராசஸ் ஃப்ளோ. வாமியர் ப்ராசஸ் ஃப்ளோ பார்த்தோம்னா ஷார்ட் பீனிங் ஆபரேஷன் பண்றோம். ஷார்ட் பீனிங் அப்புறம் ஓடி கிரைண்டிங் பண்றோம். ஓடி கிரைண்டிங் அப்புறம் பார்ட் கிளீனிங் பண்றோம். சோ இன்னொரு டைப்பான கிளட்ச் வாமில வந்து பார்த்தோம்னா நாங்க ஓடி கிரைண்டிங் ஷார்ட் பீனிங் ஆபரேஷன் பண்ண மாட்டோம். ஓடி கிரைண்டிங் பண்ணிட்டு பார்ட் கிளீனிங் பண்றோம். சோ வந்து ஷார்ட் பீனிங் மிஷினை பார்த்தோம்னா 3 ஷிஃப்ட்டா ரன் பண்றோம். ஓடி கிரைண்டிங், பார்ட் கிளீனிங் 2 ஷிஃப்ட் மட்டும் தான் ரன் பண்றோம். இன்னொரு டைப்பான கிளட்ச் வாமில வந்து பார்த்தோம்னா ஓடி கிரைண்டிங், பார்ட் கிளீனிங் மீதமுள்ள ஒரு ஷிஃப்ட் நாங்க ரன் பண்றோம். இதான் எங்களோட எனர்ஜி கன்சம்ப்ஷன் டீடைல்ஸ். இதோட 3 ஷிஃப்ட் ஆபரேஷனோட ரெக்யர்மென்ட் கெபாசிட்டி டேட்டா கலெக்ட் பண்ணி பார்த்ததுல இதோட ஷார்ட் பீனிங் மிஷினோட கெபாசிட்டி ரொம்ப லோவா இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு 2000 நம்பர் அவுட்புட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம ஓடி கிரைண்டிங் பிளஸ் ஷார்ட் பார்ட் கிளீனிங் மிஷின்ல வந்து இதோட கெபாசிட்டி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட 2 ஷிஃப்ட் ஆபரேஷன் டேட்டா கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பீனிங், ஓடி கிரைண்டிங் அண்ட் பார்ட் கிளீனிங் 3 மிஷினோட கெபாசிட்டி ரொம்ப லோவா இருக்கு. ஸ்டெப் 3 அனாலிசிஸ். இதோட மெத்தடாலஜி ஃபார் அனாலிசிஸ், brainstorming possible causes. இதுக்காக நாங்க brainstorm பண்ணி பார்த்தோங்க. brainstorm பண்ணி பார்த்தோங்க. 13 காரணங்களை ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை பண்ணோம்னா என்னோட பேட்டா எக்ஸ்பீரியன்ஸும் நான் டெய்லி பாக்குற வேலையை 7 காரணங்களை ரூல் அவுட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 5 காரணத்தை கம்பா வேல்டேஷன் எடுத்து போனோம். கம்பா வேல்டேஷன்
ஸ்பிண்டில் ஆர்பிஎம் லோ. ஏன்னா அவன் வித்தின் தி ஸ்பெசிஃபிகேட் இருக்கிறதுனால இந்த காரணம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அடுத்த காசு பாத்தீங்கன்னா ஷார்ட் பீனோட நாசில் லென்த் வந்து ஸ்பெக்குலர் டிராவல் தான் பார்த்தோம். அது ஸ்பெக்குலர் இருக்கிறதுனால அது ஒரு இன்சிடென்ட் கசை எடுத்துக்கிட்டோம். அடுத்த காசு என்ன பார்த்தா சரி நம்ம இது வந்து வித்தின் ஸ்பெக்குலர் இன்சிடென்ட் எடுத்துட்டோம். எங்களோட அடுத்த காசுன்னு பார்த்தோம்னா அவுட்புட் லோ. இதுல வந்து எங்களுக்கு ஷார்ட் பினிங் மிஷின்ல 2 ஷிஃப்ட்டுக்கு எங்களுக்கு தேவை 13000 நம்பர். ஆனா எங்களால 7000 நம்பர் தான் உற்பத்தி பண்ண முடியுது. ஓடி கிரைண்டிங் பார்ட்ஸ் கிளீனிங்ல எங்களுக்கு 2 ஷிஃப்ட்டுக்கு தேவை 21000 நம்பர். ஆனா எங்களால வெறும் 14000 நம்பர் தான் உற்பத்தி பண்ண முடியுது. சோ இத நாங்க சிக்னிபிகன்ட் காசா எடுத்துட்டோம். அடுத்த காசு பார்த்தா ரன் அவுட் மேனேஜ் செக் பண்ணி பார்த்தா ஸ்பெக் பண்றதுலாம் அது காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இது நாங்க சிக்னிபிகன்ட் காசு வந்து அவுட்புட் லோ வந்து எக்ஸிக்யூட்டிவ் காட்டு இதுக்கு நாங்க கவுண்டர் மெஷர் கொண்டு போறோம். ஸ்டெப் கவுண்டர் மெஷர் இதோட மெத்தடாலஜி ஃபார் கவுண்டர் மெஷர். இதுக்காக நாங்க ஓய்வு பண்ணுங்க. அவுட்புட்ல லோ ஆகுது. ஏன்னா ஒரு சைடுக்கு நம்மளால 20 நம்பர் தான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஏன் 20 நம்பர் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? 2 மணி 20 நம்பர் போட முடியுது. ஏன் 2 மணி 20 நம்பர் தான் போட முடியுது? ஒரு சைக்கிளுக்கு 2 மேனில் மட்டும் தான் ரன் ஆகுது. என்ன இருக்கு ரூட் காசு? ஏன்னா எவ்ரி 90 டிகிரி ரோட்டரி இண்டெக்ஸ்க்கு 2 மேல தான் யூஸ் பண்றோம். என்ன இருக்கு கவுண்டர் மெஷர்? நம்பர் ஆஃப் அவுட்புட்டை இன்கிரீஸ் பண்றது. இது எங்களோட ஷார்ட் பினிங் ப்ராசஸ் இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்காக ப்ராசஸ் இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஆபரேட்டர் வந்து லோடிங் பண்ணுவாரு. செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா வெயிட்டிங் ஃபார் ஷார்ட் பினிங்கா நிக்கும். தேர்ட் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஷார்ட் பினிங் ஆபரேஷன் நடக்கும். ஃபோர்த் இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா வெயிட்டிங் ஃபார் ஷார்ட் பினிங்கா நிக்கும். நாங்க 2 மேண்டிலுக்கு 4 நாசில்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சோ எங்களோட ஷார்ட் பினிங் மிஷினை உங்களுக்காக அனிமேஷன்ல காட்டியிருக்கோம். சோ இதுல வந்து ஸ்பிண்டில் ரன் ஆகும்போது மேண்டில் வந்து ரொட்டேட் ஆகும். சோ நாசில் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகி ஷார்ட்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணும். நாங்க 2 மேண்டிலுக்கு 4 நாசில்ஸ் யூஸ் பண்றோம். பொட்டன்ஷியல் சொல்யூஷன் இதனால என்ன பண்ணா புது மிஷின் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அது காஸ்ட் வைஸும் ஸ்பேஸும் மெயின்டெனன்ஸ் பார்ட் அதிகமா இருந்தனால இதை நாங்க டிராப் பண்றோம். இதோட அடுத்த பொட்டன்ஷியல் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா சைக்கிள் ட்ரையல் ரிடக்ஷன் ட்ரையல். நாங்க ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம் வந்து 70 இருந்து 100 ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரையல் எடுத்து பார்த்தா அப்போ வந்து எங்களோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆச்சு தவிர எங்களோட ஷார்ட்ஸ் வந்து ஃபுல்லா கவர் ஆகல வாங்கல. அதனால இந்த ஐடியா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். வா இது வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணி பார்த்தோம். நமக்கு தெரியாத வரல. ஏன் நம்ம ப்ராசஸை ரீவிசிட் பண்ண கூடாது? அது மாதிரி நான் ரீவிசிட் பண்ணி பார்க்க போகும்போது இந்த இதுல ஷார்ட் பினிங் மிஷின்ல ரோட்டரி இண்டெக்ஸ்ல 90 டிகிரி மட்டும் போலாம். நம்ம மிஷினோட டிசைனே எவ்ரி 90 டிகிரி இண்டெக்ஸ் போச்சுன்னா ஏன் இப்ப 0 to 360 திரும்பி திரும்ப என்ன ஆகும்? அப்படி பண்ணும்போது நம்ம லோடிங் அன்லோடிங் அப்ப மிஷின் ஐடல் ஆகும். அப்படி ஆச்சுன்னா நம்மளோட கெபாசிட்டி இன்னும் ஆகுமா தவிர அதிகமே ஆகாது. ஏப்பா பேசாம 0 to 180 டிகிரி திருப்பி 3 ஸ்பீட் வச்சு போட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்படி பண்ணலாம். PLC ப்ராசஸ் சீக்வென்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். பாஸ் ப்ளே பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணா நம்ம 3 மேண்டில் வந்து ரன் பண்ணலாம். ஏப்பா அப்படியே 3 மேண்டில் வச்சு போடும்போது அடிஷனல் கம்ப்ரஸர் வாங்க வேண்டியதுமா? அதான் சார் அடுத்து புது சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1052 சிஎஃப் கட்சி முதல்லையா அது ஒரு 700 சிஎஃப் மீதி 450 சிஎஃப் பேலன்ஸ் இல்ல. அது ஐடில சார் நமக்கு எடுத்துலாமே. அதான் சொன்னீங்க சார். கவுண்டர் மெஷர் வேலிடேஷன் பிஃபோர் பாத்தீங்கன்னா டேபிள் இண்டெக்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கும். இப்போ நாங்க வந்து கவுண்டர் மெஷர் வேலிடேஷனுக்காக 0 to 180 டிகிரி திருப்பும் போது எங்களுக்கு வந்து 3 மேண்டில் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. 2 நாசில் மட்டும் ப்ரொவைட் பண்றோம். ப்ரொவைட் பண்ணது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்ல போட்டுருக்கோம். ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன்ல பர் சைக்கிள் பாத்தீங்கன்னா 20 நம்பர்ஸ் இருக்குது. 2 நம்பர் ஒரு சைக்கிளுக்கு. இதுல 2 மேண்டில் ஆஃப்டரா பாத்தீங்கன்னா 3 மேண்டில் பர் சைக்கிளுக்கு 30 நம்பர் இருக்குது. என்னோட அடுத்த காசு பாத்தீங்கன்னா அவுட்புட் லோயின் ஓடி கிரைண்டிங் மிஷின். ஏன் அவுட்புட் லோவா இருக்குதா? சைக்கிள் ஐட்டம் ஐயா சைக்கிள் லைன் ஐயா இருக்குது. மேல்கோட்டை அதிகமா இருக்கு. ஏன் மேனுவல் அதிகமா இருக்குது? மேன்பட்டிக்கு அதிகமா இருக்காங்க. ஏன் மேன்பட்டி அதிகமா இருக்குது? ஹியூமன் எஃபெக்ட் அதிகம் தேவைப்படுது. என்ன இருக்கு ரூட் காசு? ஆப்ரேட் மேனுவலா ஃபீட் பண்றது. என்ன இருக்கு கவுண்டர் மெஷர்? சிம்பிள் ஆட்டோமேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். சிம்பிள் ஆட்டோமேஷன் ப்ரொவைட் பண்றது தான் நாங்க லோ காஸ்ட் ஆட்டோமேஷன், அதாவது காரகுரி மெத்தட்ல இருந்து நாங்க எடுத்துட்டோம். சோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா வாமில வந்து ஃபீட் பண்றது ஜூட் வித் ஸ்டாப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். சோ ரெண்டாவது வந்து வாமில வந்து புஷ் பண்ணி தட்டறதுக்கு ஒரு சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். இதனால எங்களோட ஃபெட்டிக் மட்டும் குறையறது இல்லாம எங்களோட சேஃப்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேனுவலா ஆபரேட்டர் வந்து வாமில லோட் பண்ணிட்டாங்க. அதனால மேன்பட்டிக்கு அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிரைண்டிங் பக்கத்துல கை பண்ணலாம். நம்மளோட சேஃப்டி இஷ்யூ இருந்துச்சு. ஆஃப்டர் காலப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா கிராவிட்டி ஷூட்ல வந்து வாமி கீழ வந்துரும். அது மூலமா அவங்களோட மேன்பட்டி கம்மி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சேஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்த லீடிங் மிஷின் அடுத்த ஓய்வை பார்த்தோம். அதனால ரூட் காஸ் பாத்தீங்கன்னா ட்ரே டிசைன்ல 10 நம்பர் இருக்கிறதா செட் பண்ணலாம். செட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எங்கேயாவது எலிமெண்ட் பண்ண முடியுமா, கம்பைன் பண்ணணுமா, ரீஅரேஞ்ச் பண்ண முடியுமா, அப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது வாமி க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட் 4 காரணம் வந்து இடம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க வாமி வைக்கலாம்னு ஒரு உதயமாச்சு. அதனால என்ன பண்ணலாம், அதுக்காக நாசிலும் அவங்க ப்ரொவைட் பண்ணோம். ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறமா எங்க இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா 10 நம்பர் முன்னாடி ட்ரே வச்சிருந்தது ஆஃப்டர் 14 ஆயிடுது. இந்த போட்டோ யூனிட் பத்தி ரொம்ப ஆக்சன் கம்மி பண்ணிருக்கோம். இது காசிமே சொல்லிட்டு 12,900 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ரிசல்ட்ஸ்
டேட்டா கம்பேரிசன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோரா பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1,40,400 இருந்தது, 1,02,000 குறைச்சிருக்கிறோம். பிஃபோரா ஒரு பாட்டி எனர்ஜி கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா 0.57 யூனிட்டா இருந்தது, 0.31 யூனிட்டா மாத்திட்டோம். அது மட்டும் இல்லாம CO2 எமிஷன் வந்து 140 இருக்கு, 102 குறைச்சிருக்கோம். முடிச்சுட்டா ஒர்க் பண்றது. இப்ப ரெண்டே ஷிப்ட்ல ப்ரொடக்ஷன் போட்டாச்சு. இவரோட டெஸ்ட் அண்ட் வேலிடேஷன், இவரோட டெஸ்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆக்சுவல் அனு, டெஸ்ட் அனாலிசிஸ் R&D டெஸ்ட் ரிப்போர்ட், இவரோட ஷார்ப்பனிங் குவாலிட்டி மிஷினோட குவாலிட்டி ரிப்போர்ட் எல்லாம் வித்தின் ஸ்பெக்குல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஓடி கிரேடிங் பாசிங் மிஷினோட குவாலிட்டி ரிப்போர்ட் எல்லாம் வித்தின் ஸ்பெக்குல இருக்கு. டாஜிபிள் ரிப்போர்ட்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன் 0.5 வந்து 0.3 குறைச்சிருக்கிறோம். ஒரு எனர்ஜி கன்சம்ஷன் ஒரு மாசத்துக்கு 1,40,000 600 1,02,000 குறைச்சிருக்கோம். CO2 எமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 148 லிட்டர்ல இருந்து 102 லிட்டர்னா குறைச்சிருக்கோம். எங்களோட கம்ப்ரஸர் யூட்டிலைசேஷன் பார்த்தோம்னா 60.7% இருந்து 91.1% அதிகப்படுத்தியிருக்கோம். ப்ரொடக்ஷன் பார்த்தா பிஃபோர் 2,331 வந்து ஆஃப்டர் 3,500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஷார்ட் ஃபீலிங் அவுட் சோர்ஸ் வந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, இன்டென்சிவ் பெனிஃபிட்ஸ் இதனால வந்து இன்டர்னல் கஸ்டம் லாக் ஆயிருக்காங்க. உங்களோட அவுட் சோர்சிங் டிரான்ஸ்போர்ட் ரெடியூஸ் பண்ணிருக்கோம். எங்க மூவ்மெண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு, மெட்டீரியல் மூவ்மெண்ட் இன்னொரு ரெடியூஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம முறையில இம்ப்ரூவ் ஆயிருக்குது. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நாலேஜ் லெவல் அதிகமாயிருக்கு. காஸ்ட் பெனிஃபிட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா 76,13,700 நாங்க சேவ் பண்ணிருக்கோம். அது இல்லாம நாங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டே மாசம் ரிட்டர்ன் எடுத்துட்டோம். இதுக்கு ஃபைனான்சியல் அப்ரூவல் கொடுத்துறாங்க. ஸ்டெப்ஸ் ஸ்டாண்டர்டைசேஷன், உங்களோட காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம். ஹரிசாண்டல் எம்ப்ளாய்மென்ட் டிப்ளாய்மெண்ட் அதே சேம் மிஷின் இதே காரக்குடி மெத்தட் யூஸ் பண்ணி இன்னும் அந்த கிரேடிங் மிஷின்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸ்டெப் 7 கன்க்ளூஷன், இதோட பிளான் வச்சு ஆக்ஷன் மூலமா உங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஷார்ட் ஃபீலிங் மிஷின் நான் ஒரு வீக்ல மட்டும் என்னால பண்ண முடியல. ஏன்னா அந்த வீக் மட்டும் எங்களோட ஷார்ட் ஃபீலிங் டேட் ஒன்ல இருந்துச்சு. ஆனா கெபாசிட்டி என்ன பண்ணுங்க சண்டே பண்ண முடியும், ரன் பண்ணிட்டோம். இத யூஸ் பண்ண QC டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இதோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ். இப்ப திங்ஸ் கார்ட் ஆனங்க பாஸ்பேட் வெர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணனால நாங்க 3 மாடியூல் வந்து ரன் பண்ணோம். சோ வந்து அது ரெண்டாவது ஓடி கிரேடிங்ல வந்து பார்த்தோம்னா ஆட்டோ ஃபீல்டர் முறை ப்ரொவைட் பண்ணனால நாங்க வந்து ஓடி கிரேடிங்ல ப்ரொவைட் பண்ணிட்டோம். சோ மூணாவது வந்து பார்த்தோம்னா பார்ட்ஸ் கிளீனிங் மிஷின்ல பிக்சர் அரேஞ்ச் பண்ணனால எங்களோட அவுட்புட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். திங்ஸ் கார்ட் ஆனங்க ஸ்பிண்டில் ஆர்க் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா எங்களோட எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கொடுக்கல. சம்மரி ஆஃப் பெனிஃபிட்ஸ், எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து டு ரெடியூஸ் லேண்ட் பொல்யூஷன் பை ரெடியூசிங் broach oil in MSA body line. இது வந்து எங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லேர்னிங் ஃப்ரம் தி ப்ராஜெக்ட் கெபாசிட்டி என்ஹான்ஸ் பண்ணியும் எனர்ஜி கன்சியூம் பண்ணலாம் கத்துக்கிட்டோம். நாங்க இதுல இல்லாம இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டோம். வெற்றிக்கு தோல்விக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. கடமையை செஞ்சா வெற்றி, கடமைக்கு செஞ்சா தோல்வி. நாங்க கடமையை செஞ்சோம், வெற்றி அடைஞ்சோம். தேவையற்ற விஷயங்களில் ஆற்றல் செலவிடுவதை நாம் அனைவரும் தவிர்த்திடுவோம். மாசுபாடு ஒழிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். sincere thanks to Judge Panel, ACMA, our management and all participants. Thank you.